வணக்கம் மக்களே! ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். ஆமாம், உலகையே திருப்பி போடும் தீர்ப்பு ஒண்ணுக்காக தான் இந்த வாரம் காத்துட்ருக்கோம். நிஜமா உலகத்த திருப்பி போடும் நிச்சயமா. சரி, அதோட மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாரி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எங்க வரைக்கும் போகும்? என்ன அந்த தீர்ப்பு? உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. அதாவது இந்த வாரத்துக்கான முக்கியமான சில கீ டேட்டாஸ் என்னன்னா, நிஜமாவே டேட்டா வரப்போகுது. ம் 11த் அண்ட் 12த் நெனைக்கிறேன். 11த் வந்து இந்த ஃபாரின் ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்கோன்றத பத்தியான ஆர்பிஐ டேட்டா விடுவாங்க. அது ஒண்ணும் பெருசா பாதிக்காது. இன்ஃப்ளேஷன் வருது. இயர் ஆன் இயருக்கும் சேர்ந்து வருது. மந்த்லியோட சேர்ந்து இயர் ஆன் இயருக்கும் சேர்ந்து வருது. அதனால நிச்சயமா ஒரு இம்பாக்ட் இருக்கும் மார்க்கெட்ல. எது எதுல? உங்களுக்கே தெரியும். ஃப அ பேங்க், ஃபினான்ஸ், ஆட்டோ அண்டு ரியல் எஸ்டேட். இந்த 4லயும் கட்டாயம் பெரிய இம்பாக்ட் இருக்கும். இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அப்படியே சஸ்டெயின்டா இருந்தா கூட மார்க்கெட் மேல போறதுக்கான சான்ஸ் கன்டினியூஸா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, 2வது வெர்டிக்ட் ஆன் ட்ரம்ப்ஸ் டாரிஃப் கேஸ். இத தான் நான் சொன்னேன் உலகையே திருப்பி போடுற நியூஸ் தீர்ப்பு அப்படின்னு. என்னன்னா நிஜமாவே இந்த கேஸ்ல இந்த தீர்ப்பு மட்டும் ட்ரம்ப்போட எக்ஸிகியூஷன் ஆர்டர் எதுவும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, எல்லாருமே பயங்கர குஷி ஆயிருவாங்க. உலக மார்க்கெட்டே பயங்கர இதாயிரும். என்ன காரணம்னா, ரொம்ப படுத்திட்டாரு. இப்போ சமீபத்தில பாருங்க, ரஷ்யா ஏன் அவ்வளோ இந்த தீர்ப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறேன்றதுக்காக சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரஷ்யாவோட லூக்காயிலும், ரோஸ்நட்டையும் பேன் பண்ணாங்க இல்லையா? சாங்ஷன் போட்டாங்க இல்லையா? அதோட விளைவா என்ன ஆச்சுன்னா, யூரோப்ல வந்து நெறைய நாடுகள் நிஜமாவே கதர்றாய்ங்க. அதில குறிப்பா வந்து ஹங்கேரி லூக்காயில்ல தான் கிட்டத்தட்ட 70, 80% பிசினஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க இல்லாம உங்கனால விளக்கெரிக்க முடியாது. அப்படி வச்சுக்கங்களேன். அதுவும் வின்டர் வேற வருது. அவங்களுக்கு வின்டர் டைம்ல அ ஹீட்டர் இல்லாம இருக்க முடியாது. அப்போ இந்த ஒரு சூழல்ல திடீர்னு எதுக்கு யார பத்தி எந்த கவலையும் இல்லாம போட்டு சாங்ஷன் போட்டாரு. டாரிஃப் இவரு ட்ரம்ப். ட்ரம்ப்பும் டாரிஃப் ஒண்ணு தான். நான் கூட தப்பா கூட சொல்லிட்டேனோன்னு நெனச்சேன். ஆ அப்போ இப்போ போயி அந்த ஓர்பன் விக்டர் இருக்கார் இல்லையா? அவரு போய் கேட்குறாரு, "ஐயா இந்த மாரி ஒரு 6 மாசமா டைம் குடுங்க. இந்த வின்டர கிராஸ் பண்ணா தான் முடியும்னு." "சரி" அப்படின்ட்டாரு. சரி இதுவரைக்கும் சரியா தானே போகுது அப்பன்னா. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்ட்ட "நீ உனக்கு மட்டும் ஒரு ரிலாக்சேஷன் குடுக்கணும் அப்படின்னா, நீ என்கிட்ட இந்த இவ்வளோ பொருள இவ்வளோ வாங்கணும்." அப்படின்னு அவர் தலையில வந்து ஒரு பிரஷர் போட்டு கட்டுறாரு. அப்போ அவங்க நாட்டு மக்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக இவரு தண்ட செலவு பண்ணி யுஎஸ்ட்ட பிசினஸ் பண்ண வேண்டியதிருக்கு. அப்போ இவங்களோட பவர வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் அவரு தான் தோன்றித்தனமா ரொம்ப போய் அ இது பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இஷ்டத்துக்கு டாரிஃப் போட்டுட்டு இருக்காரு இல்லையா? அப்ப இத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா, இனிமேலு இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ண மாட்டாரு. ஏன்னா, இந்தியா, சைனா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, யுகே கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆன நாடுகள்ல கூட பரவால்ல. சின்ன சின்ன நாடுகள்லாம் பதிலே பேச முடியல. பாவம் ரொம்ப அப்படியே அ நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்ற மாதிரியான சூழல்ல வச்சிருக்காங்க. வளரும் நாடுகள்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால இந்த டாரிஃப் வந்து இந்த கேஸ் வந்து நிச்சயமா ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நாமளும் பிரார்த்திச்சுக்கிறோம். அடுத்து வந்து பீகார் எலக்ஷன் ரிசல்ட் 14ஆம் தேதி. அது சும்மா ஒரு ஒரு சும்மா அந்த ஒரு ஒரு 10 நிமிஷம் இது இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோதான். அது பெரிய பாதிப்புலாம் இருக்காது இந்த டைம்ல. ஏன்னா இன்னும் சென்ட்ரல் அ எலக்ஷன் ஒண்ணும் இப்பொழுதைக்கு பக்கத்துல இல்ல. அதனால பெரிய இம்பேக்ட்லாம் இருக்காது. அ ஒருவேள அந்த ஏன்னா அவங்களோட ராஜ்யசபா எம்பியும் ஒண்ணும் பெருசா தேவையில்ல இப்பொழுதைக்கு. அதனால பீகார் எலக்ஷன் ரிசல்ட் வந்து மார்க்கெட்ட ஒண்ணும் பாதிக்காது. இருந்தாலும் ஒரு டேட்டாவ சொல்லுவோமேன்றதுக்காக சொல்லி வச்சேன். சரி. அடுத்து நம்ம டெக்னிக்கலா உள்ள போயிரலாம். ஆ நம்ம எதிர்பார்த்த அந்த 25,300 இருக்கு இல்லையா? அதில ஒரு நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு 2 பாயிண்ட் கம்மியா 2 பாயிண்ட் ஆமா 2 பாயிண்ட்ட டச் பண்ணாம போயிடுச்சு. அதனால ஒரு சின்ன பயமும், வருத்தமும் இருக்கு. சரி இருந்தாலும் பரவால்ல. மார்க்கெட் எங்க போயிற போது. சரி மேல வந்து 25,550 பிரேக் பண்ணுச்சுன்னா, இப்ப 25,000 கிட்டத்தட்ட 25,500ல தான் இருக்கு. அத பிரேக் பண்ணா 25,700 அப்புறம் 25,800
850 இது இங்க வரைக்கும் இந்த வாரம் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது வந்து இந்த ஒரு 2, 3 நாள்ல வந்துரும். ஒருவேளை ட்ரம்ப்புக்கு அந்த ட்ரம்ப்போட டாரிஃப் கேஸ் வந்து இதாச்சுன்னா, ஆல் டைம் ஹைய உடைச்சு போகலாம். இதுக்காக தான் சொன்னேன். அது ரொம்ப உலகையே உலுக்கி போடும் திருப்புன்னு சொல்லிட்டு. ஆ சரி. அடுத்து பேங்க் நிஃப்டி. ம். நல்ல ரெக்கவருங்க. உண்மையிலேயே. நம்ம லாஸ்ட் வீக் வந்து அந்த ஃப்ரைடே ஃப்ரைடேக்கான மார்க்கெட்ட பார்க்குறப்ப சொல்லியிருந்தோம். இவ்வளோ வேகமா ரெக்கவர் ஆகுமா? ஆனா தப்பிச்சுரும் மார்க்கெட் அப்படின்னு. அதே மாரி நல்ல ரெக்கவர். ஸோ மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா 58,500ம், 59,300. 58,500 தாண்டுச்சுன்னா 59,300 ஈஸியா போயிடும். கீழ சப்போர்ட் வந்து 57,650 இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய இது இல்ல. ஆனா ஓரளவுக்கு டீசென்ட்டா இந்த 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 வாரம் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். பெரிய விக்ரஸான டான்ஸ் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அடுத்து ஐடி. ஐடி சேஃபா ஹோல்டு இதாயிருக்காரு. ரீச் ஆயிருக்காரு. மேலேயும் இல்லாம, கீழயும் இல்லாம. ஆக்சுவலி 2 பக்கமும் டார்கெட் இருக்கு. மேல வந்து பழைய டார்கெட் இருக்கு. கீழ இப்போ போன மாசத்துக்கான டார்கெட் இருக்கு. அதனால இந்த இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியால இருந்து ஃபுல்லா கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. அதனால இப்ப மேல உடைச்சா, நாம அந்த பக்கம் அந்த கட்சிக்கு போயிருவோம். கீழ உடைச்சா இந்த கட்சிக்கு வந்துருவோம். இந்த நிலைமையில தான் இருக்கு. அதனால ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அப்படி ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னா, கொஞ்சம் பெரிய ஸ்டாக்க பத்தி ட்ரேடிங் சைட்ல இருந்தீங்கன்னா கேளுங்க. பதில் சொல்றேன். ஆட்டோ செம்ம ரெக்கவர். அவரு அந்த 27,800 கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த டார்கெட்ட முடிக்காம கீழ வரமாட்டாருன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். இந்த வர்ற டேட்டாவ வச்சுட்டு இவரு ஒரு ராலி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கீழ வந்து 26,360க்கு கீழ குளோஸ் ஆச்சுன்னா, இது நெகட்டிவா இருக்கும். கீழ க்ளோஸ் ஆகணும். 26,360க்கு கீழ க்ளோஸ் ஆனா நெகட்டிவா இருக்கும். மேல வந்து ஆ 27,800 டூ 850 அந்த ரேஞ்சுன்னு நெனைக்கிறேன். அந்த ஜோன் வச்சுக்கங்களேன். அந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு, அங்க நிக்கிறாரா? திரும்பி வர்றாரா? இதான் இங்க விஷயம். ரைட்டு. அடுத்து எஃப்எம்சிஜி. ஏன் எஃப்எம்சிஜி இப்ப எடுத்திருக்கேன்? மெட்டல விட்டாச்சு இப்போ. ஏன்னா மெட்டல் வந்து ஓரளவுக்கு சேச்சுரேஷன் போயிருச்சு. ஃப்ரெஷ்ஷா மேலேயோ கீழயோ ஒண்ணும் இல்ல. அவர் தலையெழுத்த பார்த்துக்கட்டும். இன்னும் இது வந்து வீக்கா இருக்கு. ஊடால பார்த்தீங்கன்னா 2 வாரம் மேலே ஏறுற மாரி தெரிஞ்சது. ஆ மறுபடியும் அது கீழ தான் வரணும். நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 2, 3 வாரத்துக்கு முன்னாடி, இல்ல 4, 5 வாரத்துக்கு முன்னாடி நெனைக்கிறேன். போன மாசம் நம்ம இத பத்தி பேசியிருந்தோம். 53,350 அவசியம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு. இந்த ஏரியா ஃபுல்லா கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ எந்த பக்கம் வெடிக்கும்ன்றது தெரியல. பெரும்பாலும் கீழ வந்துட்டு இந்த டார்கெட்ட முடிச்சுட்டு போனா தான் அது ஈஸியா மேல போகும். இல்லாட்டி சிரமம். ஸோ அதே மாதிரி 57,500க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகணும். சும்மா ஏதோ தொட்டுக்க தொடைச்சுக்கன்னு இல்லாம, இப்போ 57,500ன்றது தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, 58,500ன்னு க்ளோஸ் ஆகணும். வீக்லி க்ளோசிங். அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா பட்டைய கிளப்பிருவாரு. சரி, இதுவரைக்கும் பார்த்தது அவ்வளோதான் மக்களே. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும், வேற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஸ்டாக் வந்து ட்ரேடிங்க்காக. நெறைய பேரு நெறைய விதமா கேட்குறீங்க. நான் இன்னும் ஒரு ஒரு செட்டப்புக்குள்ள வரல அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ரெகுலரா இதுதான். இந்த ஃபார்மேட்ல போடணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரல. சரி, போற வரைக்கும் போகட்டும். அப்படி ஜாலியா வீடியோ போட்டுட்டு போவோம். இது என்ன நம்ம என்ன சம்பாதிக்கிறதுக்காக போடுறோம் இல்லையா? ஐ மீன் என்னது வீடியோ கலெக்ஷனுக்காகவா போடுறோம்? ரைட் மக்களே. வேற ஏதாவதுன்னா கேளுங்க. நன்றி. வணக்கம்.